சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். Question from கோவிந்தன் சார். ஆன்மீகத்தில் உயர் நிலைகளை அடைவதற்கு தனித்திரு, விழித்திரு, பசித்திரு என்கிறார் வள்ளலார். ஆனால் தாங்களோ தாமரை இலை தண்ணீர் போல குடும்பத்தில் ஒட்டியும் ஒட்டாமலும் இரு என்று சொல்கிறீர்கள். வள்ளலார் சொல்லும் தனித்திரு என்கிற நிலை இன்றைய குடும்ப வாழ்க்கை முறையில் ஒரு சாதகனுக்கு எவ்வாறு சாத்தியம்? தனித்திரு என்று வள்ளலார் சொல்கிற நிலையும் தாங்கள் சொல்கிற குடும்பத்தில் ஒட்டியும் ஒட்டாமல் வாழ்கிற நிலையும் ஒன்றுதானா? தெளிவுபடுத்தி அருள வேண்டுகிறோம். தனித்திரு அப்படின்னா, even when you are in a crowd, you should feel totally cut off. உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு இனிது இனிது ஏகாந்தம் இனிது தனிமை கண்டதுண்டு, அதிலே ஒரு சாரம் இருக்குதம்மா அப்படின்ற மாதிரி. No crowd, nothing should affect you. You should be, having an internal world yourself. உனக்குன்னு ஒரு செல்ஃப் டொமைன் இருக்கணும். அதான் தனித்திருன்றது. பசித்திருன்றது சாப்பிடாமல் இருக்கிறது இல்லை. ஞான பசிக்காக எந்த நேரத்தில் வேணால் எந்த அனுபவம் வேணால் வரலாம். ஸோ யூ ஷுட் பி வெயிட்டிங் ஃபார் வித் hunger for gaining such spiritual experiences, exposures. தனித்திரு, பசித்திரு, விழித்திருன்னா இதுதான். யூ ஷுட் ஆல்வேஸ், எப்போ வேணால் எந்த அனுபவம் வரலான்ட்டு. ஒரு ஆதிசங்கரர் காசி விஸ்வநாதரை தேடி போகிறாரு. இதில் ஒரு சக்கிலியனாக வர்றாரு காசி விஸ்வநாதர். அப்போ அவர் ஏமாந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? வள்ளி முருகனுக்காக தான் காத்துட்டுருக்கா. ஒரு கிழவனாக வரான் முருகன், அவர் ஏமாந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இப்படி அனுபவங்கள் வந்துக்கிட்டு இருக்கும். ஆன்மீக பாதையில் தேடுவது உண்மை எனில் உண்மையில் அது கிடைக்கும். பிகாஸ் யூ ஆர் சர்ச்சிங் த ட்ரூத் and God is the wholesome truth. You will surely get the experiences and what you are asking for. ஒன்றுமில்லாத வீடு, வாசல், ப்ரமோஷனு, காரு, கல்யாணம், குழந்தை குட்டியே கொடுக்குறாங்க கடவுள். இப்போ அதை விட பெரிதுனும் பெரிது கேள் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதை கேட்குறவனு கொடுக்காமையாக போயிடுவான். அப்போ வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தனையது உயிர்வு. தண்ணி 4 அடி இருந்தால் தாமரையோட ஸ்டெம் இல்லையா, அது 4 அடி போகும். 40 அடி இருந்தால் 40 அடி போகும். அந்த மாதிரி மனிதர்கள் எவ்வளோ பெரிய விஷயங்களை அடைய ஆசைப்படுகிறார்களோ அவ்வளோ அவங்களுக்கு கிடைக்கும். அதுதான் பெரிதினும் பெரிது கேள் அப்படின்னு. இப்போ பாரதி அழகாக சொல்கிறான், எந்த ஒரு பொருள் உன் கண்ணுக்கு தெரியுதோ அது உனக்கு கிடைக்கும். அப்போது நம்ம கண்ணுக்கு ஆகாசம் தெரியுதா, அது கிடைக்கும். அதனால் பாரதி என்ன சொல்கிறான், அட கண்ணில் தெரியுது வானம், என் கைக்கு வசப்பட மாட்டாது அப்படின்னா. கண்ணுக்கு தெரியுது, அது என் கைக்கு வசப்படும் ஒரு நாள் அப்படிங்கிறான். அதனால் இதெல்லாம் அனுபவங்கள் வருகிறது. இந்த அனுபவங்களை நாம் தான் தேடணும். கடவுள் எல்லாரையும் ஒரு போல தான் படைச்சிருக்கான். அப்போ ஒரு இயேசுவோ, ஒரு புத்தனோ, ஒரு முகமது நபியோ, ஒரு ஆதிசங்கரோ, பரமச்சாரியரோ வர்றாங்கன்னா அவங்க தேடினாங்க கிடைக்கும். பைபிளும் ஒத்துக்குது, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவீர்கள், சர்ச் யூ வில் ஃபைண்ட் இட். பைபிளில் வருது, வெளியிடப்படாத ரகசியம் இல்லை. There is no secret which cannot be disclosed, which won't be disclosed. விளக்கு ஏற்றியவன் எவனும் அதை எல்லாரும் காணும்படிக்கு மேஜையின் மேல் வைப்பானே என்று மேஜையை நடியில் ஒழித்து வைப்பதில்லைன்னு. விளக்கு எதுக்கு வைக்கிறோம்? எல்லாருக்கும் வெளிச்சம் வரணுன்றதுக்காக. யாராவது ஒழிச்சு வைப்பானா? அந்த மாதிரி எல்லா ரகசியங்களும் கடவுளுடையது புலப்படுத்தப்படும். நாம் அதுக்காக தேடி இருக்கணும். அதுதான் வேணுங்கிற ஒரு பீரியட்டில் இருந்தால் கிடச்சிடும். நான் சொல்லியிருக்கேன், ராமகிருஷ்ணர்கிட்ட 3 பேர் போனாங்க. ஒருத்தன் சொன்னால், சாமி எனக்கு கடவுளை பார்க்கணுன்னு. அவர் சொன்னார், பகவத்கீதை படி திராட்சை பழம் சாப்பிடு அப்படின்னாரு. திராட்சை பழம் எவ்வளோ சாப்பிட்ணும், எவ்வளோ வேலை சாப்பிட்ணும் அப்படின்னா, உனக்கு கடவுள் கிடைக்காது, போயிட்டு வா அப்படின்னாரு. என்ன சாமி உங்களை தேடி வந்துருக்கு எப்படி சொல்கிறீங்களேன்னு. நான் பகவத்கீதை படினேன், நீ உண்மையாக உருப்படணுன்னா பகவத்கீதை எத்தனை தடவை படிக்கணும், எந்த சாப்டர் படிக்கணும்னு கேட்டிருப்பேன். உன் ப்ரியாரிட்டி திராட்சை தான், அதனால் அவனுக்கு கிடைக்காது கடவுளுன்றார். இன்னொருத்தன் போனான், அவன் தலையை தண்ணியில் அப்படியே முக்குனார். அப்படின்னு வெளியிட்டான். ஒரு செகண்டுக்கு முன்னால் என்ன நினச்சேன், தண்ணியிலேருந்து என் தலை எப்போ வெளியே வரப்போகுதுன்னு பார்த்தேன் சாமின்னு. நான் அந்த மாதிரி கடவுளை தவிர வேறு நினைப்பே இல்லாத போது ஒன்று கடவுள் கிடைக்கும் போ அப்படின்ட்டார். நரேந்திரன் என்ற ஒரு பெங்காலி பர்சன் அவர்கிட்ட போகிறான்.
சொல்கிறார், ஒய்நாட் நீ நானும் பேசுகிற மாதிரி கடவுள்கிட்ட ஒன்று பேச வைக்க முடியும். அவன் தலைமையில் கை வைக்கிறாரு, அவனுக்கு அந்த திவ்ய தரிசனத்தெல்லாம் காட்டுறாரு. அதுக்கப்புறம் பிரிங்ஸ் பேக் டு த நார்மல் மூட் அண்ட் சேஸ், இந்த அனுபவம் நான் பூட்டி சாவி என்கிட்ட வச்சுருப்பேன், உன்னால் உலகத்துக்கு நிறைய வேலை ஆகணும், நீ சாகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னே தான் இந்த அனுபவம் உனக்கு மறுபடியும் கிடைக்கும், அது வரைக்கும் எல்லாமே மறைக்கப்படும், நீ போய் ஒழுங்காக கடவுளுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்துட்டார். அவன் தான் விவேகானந்தன். இப்போ 3 பேர் போகிறாங்க. 3 பேருடைய பக்குவத்தை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கிடைக்கணுமா கிடைக்கக்கூடாதா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறாரு ராமகிருஷ்ணன். அந்த மாதிரி தான் நீங்கள் கூட when you are prepared you will get experiences. When you are not mentally prepared, just to feed your curiosity or to boast to others that I saw this, அதுக்காக நீ தேடினா உனக்கு கிடைக்காது. இட்ஸ் நாட் ஃபார் வேனிட்டி, இட்ஸ் ஃபார் ரியலிட்டி. நிஜமாக கடவுளை நீ தேடினா உனக்கு கடவுள் கிடைச்சிடுவார். அண்டு டெஸ்ட் பண்ணுவார், உனக்கு அந்த வைராக்கியம் இருக்கான்றதை டெஸ்ட் பண்ணாதியாக கொடுத்துருவான் கடவுள். டெஸ்ட் பண்ணிட்டு கொடுப்பான், ஆனால் கொடுப்பான். கால யவனவன் என்ற வலிமை வாய்ந்த கிரேக்கனோடு பகவான் கிருஷ்ணர் கூட நேரடியாக மோத முடியவில்லை என்றும், முச்சுகுந்த சக்கரவர்த்தியை வைத்துதான் அவனை ஒரு குகையில் வதம் செய்ய முடிந்தது என்றும் தங்களுடைய அருளுரை ஒன்றில் தெரிவித்திருக்கிறீர்கள். அப்படியானால் கால யவனவனும் முச்சுகுந்த சக்கரவர்த்தியும் பகவான் கிருஷ்ணரை விட வலிமை வாய்ந்தவர்கள் என்ற அர்த்தமா? மனிதர்களும் அசுரர்களும் இறைவனை விட வலிமை வாய்ந்தவர்களாக வருவது எவ்வாறு சாத்தியம்? முச்சுகுந்த சக்கரவர்த்தி என்பவர் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் நடந்த போது அவங்க இந்திரனை சப்போர்ட் பண்ணி அவங்ககிட்ட வரம் வாங்கியிருந்தார். நான் இவ்வளோ டீடியஸாக இந்த யுத்தத்தில் கலந்ததுனால எனக்கு நல்லா தூக்கணும், என்னை யாருமே டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படின்னு. இந்திரன் ஓகேப்பா, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க, போய் நல்லா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டார். இது அவன் ஒரு குகையில் கிடக்கிறான். முச்சுகுந்த சக்கரவர்த்தி ஒரு குகையில் கிடக்கிறான். இந்த கிருஷ்ணருடைய வழிமுறைகள் என்னென்னா, இவர் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக கொள்வார். இட்ஸ் நாட் தட் சம்படி இஸ் பிகர், சம்படி இஸ் ஸ்மாலர். அவர் ஒவ்வொருத்தரை கொல்றதுக்கும் ஒவ்வொரு விதமாக இருப்பார். ஒரு கம்சன் இருக்கான்னா அவர் குண்டா, இவர் என்ன பண்ணுவார், சின்ன குழந்தை இருந்தாலும் என்ன பண்ணுவார், அவனுடைய செஸ்ட் மேலே ஏறி அவனை குத்தியே கொலை பண்ணிவிடுவார். கற்பனை பண்ணு, சின்ன குழந்தை போய் அவ்வளோ பெரிய குண்டை ராட்சசன் கம்சனை கொல்ல முடியுமா? முடியாது. அவனை கொல்றதுக்காகவே இவர் வந்திருக்காரு. அதனால் இது ஒரு ப்ரொடெக்ட் தான். ஒரு பெரிய காடு இருக்குது, அதை அழிக்கணுன்னா நீங்கள் ஒரு லாரியில் நிறைய விறகு தூக்கினாலேனும் ஒரே ஒரு நெருப்பு குச்சி வச்சு அழிச்சிட்டு போகலாம். அதனால் சின்னது பெரிதுன்னு ஒன்றும் கிடையாது. ஃபயர் இஸ் ஆல்வேஸ் ஃபயர். ஜராசந்தன் இருக்கான், அவனை ஒரு விதமாக கொள்றாரு. சிசுபாலன் 100 தடவை நான் திட்டினா கூட கடவுளை எனக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு வரம் வாங்கியிருக்கான். அதனால் அவன் திட்டு இவர் அப்படியே பார்த்து நிற்கிறாரு. அவன் 100 தடவை திட்டி முடிச்ச உடனே அவனை அழிச்சிடுறாரு. இப்படி ஒவ்வொருத்தர் அழிக்கிறதுக்கும் ஒவ்வொரு வழிமுறைகளை வச்சுருப்பார். அந்த வகையில் இந்த முச்சுகுந்த சக்கரவர்த்தி உள்ளே இருக்காரு குகையிலன்னு கிருஷ்ணருக்கு தெரியும். அதனால் இவனை அழிக்கணுன்னா அந்த யவனன்னா கிரீக் நாட்டிலேருந்து வந்தவன் அர்த்தம். ஓடுறாரு, அவனும் தொட்டின்னு ஓடுறான். இவர் கபால்னு குகைக்கு பின்னால் ஓடுறாரு. இவர் குகைக்குள்ளே போயிருக்காருன்னு நினச்சின்னுட்டு அவன் போய் தூங்கின்னு இருக்கிற அந்த முச்சுகுந்த சக்கரவர்த்தி எல்றா அப்படின்றான். உடனே அவர் கண்ணை சேர்த்து பார்த்து மூன்றாரு, எரிஞ்சு போயிடுறான். இது ஒரு சாதாரண டெக்னிக் தான். நீங்கள் சசி கணேசன் டைரக்ஷனில் ஒரு படம் வந்துச்சு, திருட்டு பயலேன்னு சொல்லிட்டு. அதில் வில்லனுடைய ஆளுங்கெல்லாம் ஏர்போர்ட்டில் கிரிக்கெட் பேட்டு எல்லாம் வச்சுன்னுட்டு அடிக்கிறதுக்கு வருவாங்க ஜீவனை. அவன் தான் ஹீரோ அந்த படத்தில். ஓடுவான். அந்த குண்டு பசங்கள்லாம் இவன் பின்னால் ஓடி எல்லோரும் டயர்டாகி தொப்புன்னு ஊந்துருவாங்க. அப்போ இவன் என்ன பண்ணுவான், அவங்க கொண்டு வந்து ஹாக்கி பேட் கிரிக்கெட் பேட் எடுத்து அவங்க எல்லாரையும் அடித்து ஒவ்வொருத்தனா வழி பண்ணினே வருவான். ஸோ வாட் கிருஷ்ணா யூஸ்டு இஸ் த சேம் டெக்னிக் ஆஃப் ஜீவன் இன் தட் திருட்டு பயலே சினிமா. இப்போ டெக்னிக் அவ்வளோதானே. மேக் தி எதிராளி. நீ பாக்ஸிங் போகிற, எதிராளி உன்னை குத்துற போது வாங்கினேரு, குத்தி அவன் ஓஞ்சிடுவான். அப்போ ஒரே குத்தில் நீ அவனை கீழே விட்டுடலாம். அதை விட்டு அவங்ககிட்ட ஏன் ஈக்குவலாக டைம் கொடுத்து நீ சண்டை போடுற? அதனால் கிருஷ்ணருடைய இது எல்லாமே ஒரு டெக்னிக்கலாக எப்படி ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறங்கிறதுக்கான அறிவாற்றல். அது அவர் அழகாக பண்ணுறாரு. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பண்ணுவார். ஒரு நேரம் இந்திரனுக்கு விழா எடுக்கலை அப்படின்னு அவன் பயங்கர மலையை இது பண்ணுறான்.
அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், இவன் என்னான்ட்டு ஒரு விரலில் குன்று கொடையாய் தாங்கி கோவர்த்தனகிரி இப்படி பிடிச்சி நிற்கிறாரு. கோபாலகர்கள் எல்லாம் அந்த ஆயர்பாடி பசங்களெல்லாம் இதுக்குள்ளே வந்து ஒதுங்குங்க அப்படின்றார். அப்போ மழையெல்லாம் ஓஞ்சி முடிச்சிடுது. இந்திரனுக்கு கர்ப்பபங்கம் ஆகிப்போகுது. ஏன்னா இவங்களை ஒன்றும் பண்ண முடியல அந்த கோவர்த்தனகிரி. சொல்கிறேன், நீல் நம்ம கோவர்த்தனகிரி தான் கும்பிடணும் அப்படின்னு. அதே மாதிரி பிரம்மாவுக்கு ஒரு தடவை ஒரு தலகணம் வருது. அதனால் இந்த ஆயர்பாடியில் இருக்கிற பசங்களெல்லாம் அவன் கொண்டு போய் ஒரு மலை குகையில் ஒழிச்சு வச்சிடறான். கிருஷ்ணர் பார்த்தாரு, இவன் இப்படி பண்ணுறானான்னு சொல்லிட்டு உள்ளே போயிருக்கிற பசங்கள் மாதிரியே இவர் ஜெராக்ஸு இல்லை டூப்ளிகேட்டு ஸ்கேண்டு வெர்ஷன் எடுக்கிறார். எடுத்து எல்லாரையும் கொண்டு போய் அவங்கவுங்க வீட்டில் விட்டுட்டு நேராக அந்த பிரம்மலோகத்துக்கு போகிறார். போய் பிரம்ம சிம்மாசனத்தை உக்காந்துட்டு, இப்போ ஒருத்தன் வருவான் பிரம்மான்னு சொல்லினா அவனை நல்லா ஒதிங்கன்றார். இவர் பிரம்மசீட்டில் உக்காந்துருக்காரு. அவன் வந்த உடனே அவன் உதவுங்கிறான். அப்போ அவனுக்கு திமிர அடக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டெக்னிக் வச்சுருப்பார் கிருஷ்ணர். அது ஒரு மனுஷனை அழிக்கிறதுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ன்றது செகண்டரி தான். அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பிரெயினை யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப பெரிய விஷயம். அதனால் கிருஷ்ணா ஹேட் த டாக்டிஸ். அந்த டாக்டிஸ் எப்படி அவருக்கு வருதுன்னா, அவருடைய போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டு அதுதான். மண்ணின் பூபாரம் குறைப்பதற்காய் வடமதுரை தான் பிறந்தான். வடக்கில் இருக்கிற மதுராபுரியில் கிருஷ்ணன் ஏன் பிறந்தான்? உலகத்தில் பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தியாகி போச்சு. அதனால் அதை அழிக்கிறதுக்காக அவன் பிறந்திருக்கான். அப்போ அழிக்கிறதுன்னு முடிவு எடுத்துட்டான். அதை என்ஜாய் பண்ணின்னு பண்ணுறான், அவ்வளோதான். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி கொலை பண்ணிக்கிட்டே இருக்கான். எல்லாரையும் ஒரே மாதிரி கொலை பண்ணவே மாட்டான். முதல்லேருந்து ஆரம்பிச்சிடுது. அவனுக்கு பால் கொடுத்து கொலை பண்ணணுன்னு ஒரு ராட்சசியை கம்சன் அனுப்புகிறான். அவன் பேர் பூத்தனா. இந்த ஆள் என்ன பண்ணுறாரு, அவள் பால் கொடுத்து விஷப்பால் கொடுத்து இவரை கொல்றதுக்குன்ட்டு வரான். அவகிட்ட பால் குடிச்சு அவளை கொலை பண்ணுறாரு. இது வரைக்கும் உலக வரலாற்றில் பால் குடிச்சு கொலை பண்ணாலும் நீங்கள் என்ன பார்த்துருக்கியா? அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து இப்படி தான் பண்ணுவார் அவர். கம்சனுடைய நாட்டுக்குள்ளே வராங்க பலராமரும் கிருஷ்ணரும். அப்போது கம்சனுடைய ராஜகுலத்தில் இருக்கிறவங்களுடைய வண்ணா நல்லா துணியெல்லாம் இஸ்திரி போட்டு எடுத்துன்னு போயின்னே இருக்கான். இவங்ககிட்ட சரியாக துணி இல்லை. ஏன்னா இவங்க யாதவ குலத்தில் வந்தவங்க இல்லையா, அவ்வளோ பணக்காரங்கள்ல. இவர் கேட்குறாரு, துணியெல்லாம் எங்களுக்கு கொடுறான்ட்டு. அவன் ஐயோ இது கம்சந்து அப்படிங்கிறான். பலராமனை பார்க்குறாரு. பலராமன் ஊன்றாரு. உடனே அந்த ஒன்னானை தூக்கி ஒரு வீசிடுறாரு. அந்த துணி எடுத்து எல்லாருக்கும் கொடுக்குறாரு. ஸோ யார் யாருக்கு கிருஷ்ணர் எந்தெந்த துணி கொடுத்தாரோ அவங்களுக்கெல்லாம் நல்ல ஃபிட்டிங்காக இருக்குது. அது எப்படி ஒரு மூட்டையிலேருந்து ரேண்டமாக எடுத்து கொடுக்குறாரு. அவங்கவுங்களுக்கு ஒரு துணி அழகழகாக செட் ஆகுது. இப்படி வாழ்நாள் பூரா ஏதாவது ஒரு மிராக்கிள், ஏதாவது ஒரு லீலை பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். அவர் என்ன பண்ணுறாரோ அது அவருக்கு தான் தெரியும். சாதாரண நிலையில் இருக்கிறவங்களுக்கு அவருடைய அந்த பிளானிங்கிறது தெரியறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டெக்னிக்கில் இருப்பார். ஒரு ஆள் மகாபாரத யுத்தம் ஆரம்பிக்க போகுது. எல்லோரும் நான் இவ்வளோ நாளில் கொண்டுடுவேன் அவ்வளோ நாளில் கொண்டுடுவேன்னு சொல்லின்னே இருக்காங்க. அப்போ அதில் ஒருத்தன் என்ன பண்ணுறான், கொஞ்சம் இருங்க அப்படின்னு, பரிபர்கன் பேர் அவனுக்கு. சாம்பலை எடுத்து வில்லு வச்சு, இந்த சாம்பல் யார் மேலாம் படுதோ அவங்கெல்லாம் வந்து கோவிந்தா, யார் மேலே படலையோ அவங்க தான் இந்த யுத்தம் முடிஞ்ச உடனே பேலன்ஸ் இருப்பாங்க அப்படின்னு. யார் மகாபாரதம் முடிஞ்சு மிஞ்சி போனாங்க இல்லையா, இந்த பஞ்ச பாண்டவர்கள், கிருஷ்ணர், இந்த மாதிரி கொஞ்சம் பேர், அஸ்வத்தாமன், அவன் சார் எல்லாருமேலேயும் சாம்பல் வந்தது. எல்லோரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. கிருஷ்ணர் இவன் கழுத்தை வெட்டு அப்படிங்கிறார். எல்லோரும் என்ன கிருஷ்ணன்றாங்க, வெட்டுன்றாங்க. ஒரு மலை மாதிரி இருக்கு இல்லையா, அது மேலே இவனை உட்கார வை, இந்த மகாபாரதம் நடக்கிற காலம் பூரா அவன் மேலே இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றார். மற்றவங்க கேள்வி கேட்கல. அவன் கழுத்து மாத்திரம் அவன் உதயசூரியன் மாதிரி இருக்குது. மகாபாரதம் யுத்தம் முடிஞ்சிச்சு. ஒவ்வொருத்தரும் நான் தான்ட்டு ரொம்ப பீட்டு விடுறாங்க. அப்போ கிருஷ்ணன் சொல்கிறாரு, மலை உச்சியிலிருந்து எல்லாத்தையும் பார்த்தவன் அந்த பரிபர்கன் தான், அவனை போய் கேட்கலான்ட்டு. அப்போது அவங்ககிட்ட கேட்குறாங்க, இவங்களில் யார் ரொம்ப நல்லா சண்டை போட்டாங்க, நீங்கள்லாம் யார் அப்படின்னு. தெரியாதான், நாங்கள் தான். நீங்கள் யாருமே இல்லை. யுத்த காலத்தில் இந்த கிருஷ்ணனை தவிர வேறு யாரையும் நான் பார்க்கவே இல்லை. பொழுது போகாத ஒருத்தன் என்ன பண்ணுவான், கேரம் போர்டில் இந்த சைடும் அவனே விளையாடுவான், அந்த சைடும் அவனே விளையாடுவான். சீட்டு கட்டுக்கு இவனே 2 பக்கம் 13 கார்டு போட்டுட்டு விளையாடுவான். அந்த மாதிரி கிருஷ்ணர் தான் இந்த பக்கமும் சண்டை போட்டான், அந்த பக்கம் சண்டை போட்டான். இவனை தவிர வேறு யாரையும் நான் யுத்த காலத்தில் பார்க்கவே இல்லைன்னு சொன்னான் பரிபர்கன். ஏன் அந்த மாதிரி? இதுக்கு முன்பிறவியில் இந்த உலகம் அழியறதுக்காக அவன் வரம் வாங்கியிருந்தான்.
அவனை வச்சு தான் இந்த உலகத்தை அழிக்கணும். அதனால அவனை தூக்கி மேலே உட்காரு. பீஷ்மர் அம்பு படுக்கையில் உத்தராயண புண்ணிய காலம் வரணும்னு படுத்துன்னு இருக்கார். இவர் பஞ்ச பாண்டவர்களெலாம் கூப்பிட்டு வாங்க, உங்கள் தாத்தா கிட்ட போய் அவர் இறக்குற நேரம் வந்துச்சு, ஆசீர்வாதமும் அட்வைஸ் வாங்கிக்கோங்கன்னு கூப்பிட்டு போகிறாரு. இவங்களை பார்த்த உடனே பீஷ்மர் ஒவ்வொன்று அழுகுறாரு. கேட்குறாங்க, தாத்தா நீங்கள் எவ்வளோ போல்டான ஆள், நீங்கள் அழுவுறீங்க? இல்லைப்பா, இங்கே இருக்கானே கிருஷ்ணன், இவன் சாட்சாத் பகவான், இவன் உங்கள் கூட இருந்து காத்தாலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு ஐடியாலாம் கொடுத்துன்னு இருந்த போதே நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டீங்களே, இந்த கிருஷ்ணன் மாத்திரம் உங்கள் கூட இல்லாமல் இருந்தால் நீங்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுப்பீங்க நினச்சா எனக்கு அல்கலியாக வருதுன்னாராம். அதனால் இந்த ஹோல் ட்ராமா வாஸ் பிளேட் பை கிருஷ்ணன். அதனால் பார்த்து அவரை பற்றி சொல்லுவாங்க, பார் உண்டான், பார் உமிழ்ந்தான், பார் இழந்தான், பார் அளந்தான். பார்னா பூமி அப்படின்னு அர்த்தம். அப்போ பாறை உண்டு காமிச்சான் யசோதைக்கு, அப்படின்னு உலகத்துக்கு பூரா சாப்பிட்டு அதுக்கப்புறம் துப்பி காமிச்சான். பாண்டவர்களுக்காக தூதுவனா போன போது தன் கால்கள் பூமியில் படுற மாதிரி நடந்து காமிச்சான். வாமன் அவதாரம், திருவிக்கிற அவதாரம் வந்தபோது 3 அடி இடம் கேட்டு பலி சக்கரவர்த்திக்கிட்ட 1 அடியால் மண் அளந்து 2வது அடியில் ஆகாசத்தை வந்து 3வது அடிக்கு கொடுன்னு அவன் தலைமையிலேயே கால் வச்சான். அப்போ பார் உண்டான், பார் உமிழ்ந்தான், பார் இடந்தான், பார் அளந்தான். ஏன்னா இந்த உலகம் பூரா அவனே தான். யசோதை இருக்கல கோவத்தில், படவா வெண்ணெய் தின்றியா அப்படின்னு அந்த மத்து வச்சு பொண்ணு ஒரு அடி அடித்தாலும் அது மேலே ஒரு சின்ன புண்ணு வந்துச்சான். அந்த புண்ணு மேலே வந்து மொச்சிச்சான். அப்போ என்னெல்லாம் ஆச்சு அப்படின்னா, வாரணங்கள் 8ம் மகமேருவும் கடலும் தாரணியும் எல்லாம் சலித்தனவால். அஷ்டதிக் பாலகர்கள் இருக்காங்க இல்லையா, 8 திக்கில், அவங்கெல்லாம் துடிச்சாங்களாம் இந்த புண்ணு மேலே வச்ச போது. மகமேரு, மேரு மலை துடிச்சதான், கடலெல்லாம் அப்படியே கொந்தளிச்சுதான். வாரணங்கள் 8ம் மகமேருவும் கடலும் தாரணின்னா பூமி எல்லாம் சலித்தனவாலாம் துடிக்குதான். எப்போ நாரணனை பண்வாய் இடைச்சி நாராயணனாகிய கிருஷ்ணனை அழகிய மொழிகளை பேசுகின்ற இடைச்சியான யசோதையானவள் பண்வாய் இடைச்சி பருத்த மத்தினால் அடித்த புண்வாயில் மொய்த்த போது இந்த மாதிரி ஆச்சான். ஏன்னா இந்த உலகம் பூராவும் பகவான் தான், அவன் இல்லாத இடம் இல்லை, எதுவும் கிடையாது. இதே தான் உங்கள் திருவிளையாடல் புராணம். வந்தி கிழவிக்கு போய் வைகையில் வெள்ளம் வந்துச்சு, மண்ணு கொட்டுறதுக்கு யாரும் இல்லை. சிவபெருமானே போகிறார், எனக்கு புட்டு கொடு, பசிக்குது, நான் அப்புறம் சுமக்கிறேன். நல்லா புட்டு சாப்பிட்டு இவர் போய் தூங்குறாரு. இப்போ அரிமர்த்தன பண்டியன் வந்து எல்லாரையும் மண்ணு சுமக்க சொல்கிற போது இவர் தூங்கினுக்கிறார். இவர் அடிக்கிறான், ஏன்டா தூங்கின்னு இருக்கேன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த அடி உலகத்தில் இருக்கிற எல்லார் மேலேயும் படித்தான், சிவன் மேலே மாத்திரம் படவே இல்லை. ஏன்னா எல்லாமே அவர் தான். அதனால் இவரை அடித்த அடி எல்லார் மேலேயும் படித்து இவர் மேலே படலை அப்படின்னு. ஆனால் நம்முடைய புராணங்களில் கடவுளுடைய அந்த சர்வ ஆளுமையை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக இப்படிப்பட்ட பல நிகழ்வுகளை அவர்கள் உண்டாக்கி இருக்கிறார்கள். இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு ஒரு ஆர்டினரி ஆன்லுக்கருங்கிற முறையில் பார்த்தா இதெல்லாம் புரியாமல் போகும். ஆனால் இதெல்லாம் நடத்துறதுக்கு காரணம் வந்து மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக அவங்க வைத்த ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்னுவாங்க, அதுக்காக இதெல்லாம் செய்கிறாங்க. அதனால் கடவுளால் முடியாதது என்ன இருக்கும்? எவ்ரிதிங். கடவுள் இல்லாத இடம் எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறேன்னு வை, அதுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? அதே தான் பதில். கடவுள் இல்லாத இடம் எது இதுதான் கேள்வி. அதுக்கு எப்படி பதில் சொல்லணும்? எது கடவுள் இல்லாத இடம் எது அப்படின்னா தீர்ந்து போச்சு. தி கொஷன் அண்ட் ஆன்சர் ஆர் சேம், தி ரிப்ளை இஸ் சேம். அதனால தான் இந்த உலகத்தில் இதெல்லாம் நமக்கு பெரியவங்க புராணங்களிலும் பல்வேறு கதைகளிலும் இப்படியெல்லாம் வச்சதுக்கு காரணம் கடவுளை பற்றி ஒரு ஆம்னி ப்ரெசன்ட், ஆம்னிசியன்ட், கடவுள் இருக்கான், ஆம்னி பொட்டண்ட்டாக இருக்கான்றதை புரிய வைக்கிறதுக்காக சொல்லப்பட்ட விஷயங்கள். இன்றைக்கும் அதுதானே. இந்த கேள்வியை கேட்டதும் கடவுள் தான், அதுக்கு பதில் சொல்லி கொண்டிருக்கிற நானும் கடவுள் தான், கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்கள்லாம் கடவுள் தான். இதுதான் ஆன்மீகம், பரமாத்வைத்தம். இதுதான் ஏகைவ சத்தியம். சத்தியம் என்பது ட்ரூத் இஸ் சம்திங் விச் கேனாட் பி நெகேட்டட். உலகத்தில் 2வது விஷயம் இல்லை. 2 யார் கூட்டினாலையும் 4 தான். அப்போது எந்த ஒரு பொருள் யார் கூட்டினாலையும் மாறாதோ, எப்போ கூட்டினாலையும் மாறாதோ, எந்த இடத்திலும் மாறாதோ, அதுதான் ட்ரூத்.
அதனால் கடவுள் என்பது மாறாத வஸ்து. அது எந்த ஊரில், அமெரிக்காவிலேருந்து, அர்ஜென்டினாலேருந்து, இந்தியாவிலேருந்து எந்த இடத்துலையும் கடவுள் என்பவன் மாறுவது இல்லை. பல விஷயங்கள் நமக்கு புரியாமல் போகலாம். இப்போ திருவிக்கிற அவதாரம் எடுத்து வந்து பலி சக்கரவர்த்தியுடைய கொள்ளு பேரனா இருக்கான் இல்லையா, அந்த பலி, ஸோ பிரகலாதனுடைய கொள்ளு பேரவன். அப்போ அவன் எதுக்காக யாகம் செய்கிறான்? அவன் யாகம் செஞ்சதில் ஏதாவது தப்பு இருக்கா? யாகம் செய்கிறதே நான் வேண்டிய வரத்தை அடைவதற்காக. அப்போ கடவுள் சின்ன பையனாக குள்ள பையனாக வராரு, வந்துட்டு ஒரு அடியால் மண்ணளந்து, 2 அடியால் விண்ணளந்து, 3வது அடிக்கு என் தலைமையில் வெயின்றான். அப்போ எதுக்கு இதை செய்கிறாரு? நமக்கே கோபம் வருது. இந்த சாமி அவன் யாகம் தானே பண்ணான், அவன் எதுக்கு இப்படிலாம் பண்ணாருன்னு. அப்போ கடவுள் சொல்கிறார், நீ என்னுடைய பக்தனாகிய பிரகலாதனுடைய வம்சத்தில் வந்தவன், நீ மற்ற அசுரர்களை மாதிரி அழிஞ்சு போகக்கூடாதுங்கிறதுனால நான் உனக்கு திருவடி தீட்சை தந்தேன். இந்த இடத்துல திமிரு வராது இருக்கிறதுக்காக, அசுர புத்தி வராது இருக்கிறதுக்காக கொடுத்தேன். இப்போத்துக்கு இந்திர பதவி வேக்கன்சி காலி இல்லை, ஏன்னா அவனுக்கே இன்னும் டென்யூர் முடியல. அது வரைக்கும் நீ பாதாள லோகத்தில் சக்கரவர்த்தியாக இரு அப்படின்னு அவனை பாதாள லோகத்துக்கு சக்கரவர்த்தியாக போட்டு, அடுத்த யுகத்தில் நீ தான் வந்து இந்திரன் அப்படின்னு சொல்லிடுறாரு. பாதாள லோகம்ன்றது இது அமெரிக்கா. ஸோ இன்றைக்கி அமெரிக்காவில் இருக்கிற யாரோ ஒருத்தன், பிரசிடெண்ட்டோ இல்லை பெரிய பணக்காரனோ யாரோ ஒருத்தன் அந்த பிரகாசனுடைய கொள்ளு பேர்னா வந்து பலி சக்கரவர்த்தி. இப்போ கடவுள் அவனுக்கு நல்லது தானே பண்ணார். உலகத்திலே பெரிய பணக்கார நாட்டில் அவனை ஏதோ ஒரு பெரிய இதில் வச்சுருக்காரு இல்லையா, சொகுசாக வச்சுருக்காரு கடவுள். அதனால் கடவுளுடைய வழிமுறைகள் நமக்கு புரியாமல் போகலாம். ஆனால் அவர் கடவுள் எப்பயுமே தப்பாக எதுவும் பண்ண மாட்டார். ராஜா கையை வச்சா ராங்காக போனதில்லை. இந்த ராஜா என்ன சாதாரண ராஜாவா? கோவிந்தராஜா, சுந்தர் ராஜா, தியாகராஜா இல்லையா, எல்லா ராஜாவும் அவர் தானே. அப்போ அவர் ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணார்னா அது எப்படி தப்பாக போயிடும்? ஈஸ் ஆலினால் அழகு ராஜா. கஷ்டம் சுகம் உலகத்தில் இருந்தே தீரும், நீங்கள் கவலையப்படுத்த. இப்போ நாங்கள்லாம் மகான்கள், எத்தனையோ பிறவி எடுத்து எவ்வளவோ தவம் பண்ணி இன்றைக்கி கடவுளுக்கு க்ளோஸாக வந்திருக்கோம். இந்த உலகத்தில் ஏதோ ஒரு பவரில் இருக்கோம் நாங்கள். ஆனால் எங்களுக்கும் ஜாதகம் வேலை செய்யும், எங்களுக்கும் கர்மம் உண்டு. யாராக இருந்தாலும் உண்டு. கிருஷ்ணர் இருந்தார், அவர் பிறந்த போதே ஏன் ஜெயிலில் இருக்கணும்? நீயே சொல். கிருஷ்ணர் பிறந்த போதே அவரை ஜெயிலில் வச்சுருந்தாங்க. ஒருத்தி மகனாய் ஒரு பிறந்து அப்புறம்தான் அவர் போய் எதிர்குலத்தில் வாழ்ந்தார். அப்போ உலகத்துக்கே படி அளக்கிற கடவுள் பிறந்த போது ஜெயிலில் இருந்தான். இப்போ இதை நீ எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்? அந்த ஆத்மாவுக்கும் ஏதோ ஒரு பாக்கியம் இருந்திருக்கும், ஆனால் ஜெயிலில் பிறக்கிற மாதிரி கடவுள் பண்ணுறாரு. இப்படி ஒவ்வொருத்தருடைய நிலைகளையும் நீங்கள் பார்த்துனே வந்தால் உலகத்தில் இது வரைக்கும் வந்த எந்த ஒரு சாமியும் எந்த ஒரு மகானும் கஷ்டப்படாமல் இருந்ததே இல்லை. இன்றைக்கி நீ யாரையெல்லாம் கும்பிட்றியோ, ராமர் 14 வருஷம் காட்டில் அலைஞ்சாரா, கல்லணையில் துயின்றானையோ காகுத்தா, கல் மேலே தலை வச்சு படுத்துருந்தார், புல் மேலே தலை வச்சு படுத்துருந்தார். அதுதான் திருப்புல்லானி தர்பசயனம். 14 வருஷம் அழிஞ்சினே உட்காந்துருந்தார். அவ்வளோ பெரிய ஆள், உலகத்துக்கு படி அளக்கிற வைகுண்டவாசன். குரங்குங்களெல்லாம் பிடிச்சி என் பொண்டாட்டி எங்கே இருக்கான்னு தேடுற நிலைக்கு தானே அவர் வச்சுருந்தார். இந்த உலக நாடக மேடையில் அவர் அப்படி தானே வச்சுருந்தாங்க கிருஷ்ணர். அவர் சத்யாஜித்துடைய சூரியகாந்த கல் அதை திருட்டாருன்னு அவர் மேலேயும் அபவாதம் வந்து அவர் போய் ஜாம்பவானுடைய தொற்றில் கட்டி வச்சிருந்ததை தூக்கின்னு வந்து அதுக்கப்புறம் தான் தன்னுடைய அபவாதத்திலிருந்து காப்பாற்றிக்கினார் அவரை. இப்படி எந்த ஒரு அவதார ஸ்வரூபமும் கூட உலகத்தில் கஷ்டப்பட்டு. நரசிம்மர் ஒருத்தர் தான் இன்ஸ்டன்ட் அவதாரம். தூணை பிறந்து வந்தார், அவ்வளோதான். காரணம் காரியம் எதுவுமே கிடையாது, நோ ப்ரிப்பரேஷன் வாஸ்தார். மற்றபடி எல்லாரும் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒரு ஃப்ளஷ் அண்ட் பிளட் ஹியூமன் பாடியில் வர்றபோது கர்மம் வந்துடுது. நம்ம உடம்புல 9 ஓட்டை இருக்குது. அந்த 9 ஓட்டை எங்கே? 2 கண், 2 நாஸ்டல், 2 காது, ஒரு வாய், கீழே 2. 9 பிளானட்ஸும் நம்ம உடம்பு கூட அப்படியே கனெக்ட் ஆகிடுது. நீ ஒரு செல்ஃபோன் வாங்கின உடனே அதில் வோடஃபோன் கனெக்ஷன் வாங்கிடுற, அதே மாதிரி தான் இது கூட. நீ உலகத்தில் பிறந்த உடனே 9 பிளானட்டும் உன்னுடைய 9 ஓட்டை வழியாக கனெக்ஷன். அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா பயாலாஜிக்கல் சப்ஸ்டன்ஸுக்கும் கர்மா உண்டு. அதனால தான் மனுஷனாக இருந்தால் யார் வேணாலையும் அந்த கஷ்டங்கள்லாம் அனுபவிக்கிறாங்க. இப்போ ராமர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் உனக்கே தெரியும், சீதை எவ்வளோ கஷ்டப்பட்டா உனக்கே தெரியும். கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் நிம்மதியாக இருந்தா, அது கூட ராமர் கூட காட்டுக்கு போட்டா.
அதுக்கப்புறம் வந்து ராவணன் வந்து டெய்லி பிஎஸ் வீரப்பா மாதிரி மிரட்டிக்கினே இருந்தான், இணங்கி விடு மகாதேவின்ற மாதிரி. அப்புறம் ராமர் வந்து மீட்டுன்னு போகிறாரு, கூட்டுன்னு போகிறான்னு பார்த்தாக்கா அந்த நெருப்பில் போகணுன்னு எல்லாரும் இதுலையும் இன்சல்ட் பண்ணுறாரு. அக்னி பிரவேசம் முடிஞ்ச உடனே கூட்டின்னு போகிறா, யாரோ ஒரு வண்ணான்னு சொல்லிட்டான் அயோத்தியன்றதுக்காக நைட்டு புலதேச்சியாக இருக்கிறவள போய் காட்டில் விட்டுறாரு. அப்போது எங்கேயோ ஒரு ஆசிரமத்தில் 2 குழந்தை பெற்று விட்டு அந்த அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா. கடைசியில் ராமர் வராரு, பூமி பழக்க எனக்கு வேணாம் இனிமேல் குடும்ப வாழ்க்கைன்னு அந்த அம்மா பூமாதேவிக்கிட்டே போய் சேர்ந்துட்டான். ராமர் அந்த காலத்தில் ராஜாங்கெல்லாம் எந்த யாகம் பண்ணாலும் ஒய்ஃப் பக்கத்தில் உட்கார வச்சுருக்கணும், அவருக்கு பொண்டாட்டி இல்லை. அதனால் தங்கத்தில் பொம்மை பண்ணி சீதை மாதிரி வச்சுன்னு யாகம் வளர்த்துன்னு அரண்மனையில் அனாத மாதிரி இருந்தார். ராமர் இருந்ததே ஒரே ஒரு ஒய்ஃபு, அவள் இல்லைன்னா என்ன பண்ணுவார், ஆனால் அதை மாதிரி சுற்றி இருந்தார். கடைசியில் பாரு, அவரும் பூமி சரையு நதியில் போய் சமாதி ஆகிவிட்டார். இப்படி ஒவ்வொரு மகானில் ஒவ்வொரு சாமியும் இந்த உலகத்தில் நீ எடுத்துப்பார், அவங்க எல்லாமே கஷ்டப்பட்டுருக்காங்க. ஏன்னா ஒரு பயாலாஜிக்கல், இந்த உடம்பு ஃபிசிக்கல், இந்த ஃபிசிக்கல்ன்றது என்ன, மண்ணில் செஞ்ச பொம்மை. அப்போ இந்த மண்ணில் இருக்கிற பொம்மையில் செஞ்சது தான் இந்த உடம்பு. இந்த உடம்புக்குள்ளே நம்ம உலகத்தில் இருக்கிற காற்று இருக்குது, நெருப்பு இருக்குது, தண்ணி இருக்குது. இந்த இடத்துல இருந்து நமக்கு ஸ்கையில் கான்டாக்ட் இருக்குது. உங்கள் செல்ஃபோனுக்கும் அந்த ஹீரோ ஸ்டாருக்கும் கனெக்ஷன் இருக்கிற மாதிரி நமக்கும் அதுக்கும் கனெக்ஷன் இருக்குது. இப்போ 5 பொருள்கள் யாருக்கு இருக்கோ அவங்கெல்லாம் உலகத்தில் இந்த கனெக்டிவிட்டியில் வந்து அதனுடைய ப்ரோக்ராம் படி தான் வாழ்க்கையை நடத்த முடியும். யார் நான் சாமி ஆகிட்டேன், உனக்காக நான் ஆசிரமம் கட்டிக்கிறேன், கோயில் கட்டியிருக்கிறேன், நல்லா தானே வேலை செய்கிறேன்லாம் கேட்க முடியாது. அவங்க தவம் அவ்வளோதான். அந்த சாமின்றது யாரும் பார்சல் கட்டி கொடுக்குற புத்தி இல்லை, தானாக வரணும். அந்த எண்ணமே போயிடும். ஜனங்க நமக்கு பொண்ணுங்க இருக்காங்க, மாப்பிள்ளைக்கிறான், பேரங்கிறான், எந்த எண்ணம் இருக்காது. அந்த மாதிரி உங்களால் முடிஞ்சால் நீங்கள் மோட்சத்துக்கு ரெடி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி உங்களுக்கு முடியாமல் ஒரு 2 நாள் போயிட்டு வந்துடலாம், ஒரு நாள் போயிட்டு வந்துடலாங்கிற மாதிரியோ, இல்லை இதெல்லாம் விட முடியாதுங்கிற. இப்போ நம்ம காலையிலேயே எவ்வளோ பேர் நீங்கள் வந்து செட்டில்டாக ரிட்டையர்டாக இருக்கீங்க, உங்களால் முடியல இல்லையா, சுற்றி வளைச்சி இங்கே தானே இருக்கீங்க, உறவு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. அதனால் அது ஒரு நிலை. அது ஒரு ஒய்ஃபு ஹஸ்பண்டுக்கிட்ட சண்டை போட்டுன்னு நான் போகிறேங்க விட்டுன்னு ஒன்றும் சொல்ல, போயிட்டு 5 நிமிஷம் கழித்து வந்தாலும் என்ன வந்துட்டேன்னா, மழை பெய்யுது கொடை எடுத்துன்னு போகலான்னு வந்தேன். இன்னும் போப்பாரு நீ எல்லாத்தையும் விட்டு, இன்னும் கொடை இருந்தால் என்ன இல்லை கட்டின்னு இல்லையா. அது மாதிரி இந்த உலகம் அவ்வளோ ஈஸியாக உங்களால் விட்டுற முடியாது. தானாக அதுக்கு ஒரு டைம் இருக்குது, அப்போ தான் முடியும். உங்களுடைய எல்லா மரம் என்னை மறந்தான் நலம்ங்கிற மாதிரி இந்த உலகத்து மேலே இருக்கிற எந்த பந்த பாசம் எல்லாத்தையும் விட்டால் தான் உங்களால் முடியும். இப்போ நான் விட்டுட்டேன் இல்லையா. நான் 1996 ஜனவரி 16 என் ஒய்ஃபு பையன் பொண்ணெல்லாம் விட்டேன். என் மைண்டில் கூட அவங்கெல்லாம் கிடையாது. நான் அமெரிக்கா 30 தடவை போயிருக்கேன், அவங்கள பார்த்தது கூட கிடையாது. ஐ எம் நாட் இன் டச் வித் ஆல்சோ. அந்த மாதிரி உன்னால் முடிஞ்சால் நீ மோட்சத்துக்கு ரெடின்னு அர்த்தம். அந்த மாதிரி முடியல, இன்னும் எல்லாத்தையும் கட்டிக்கின்னு அழுகுறேன்னா பாசிபிலிட்டி இல்லை. நான் நேற்று கூட சொன்னேன், ராமானுஜர் இருந்தார், அவருக்கு ஒரு சிஷ்யம் தண்ணியில் ஒரு நாமம் போட்ட உடம்பு மிதந்துன்னு இருந்தது. ஐயோ பரம வைஷ்ணவனாக இருக்கானேன்னு அவனை சுமந்து அவனுக்கு திவசமெல்லாம் பண்ணுறாரு. யார் கூரத்தாழ்வான். ஒரு நாள் ராமானுஜரும் கூரத்தாழ்வானும் அப்படி வாக்கிங் போயின்னு இருக்கிறப்போ சொல்கிறான், என்ன தான் இருந்தாலையும் நீ அந்த பாடியை எடுத்து தகனம் பண்ணது எனக்கு அவ்வளோவா படலை அப்படின்னாரான். சாமிகளே, நான் தூக்குனேன் அப்பயே முடிச்சிட்டேன் வைஷ்ணவனாச்சேன்னு சொல்லி, நீங்கள் இன்னுமா அவனை சுமந்துன்னு இருக்கல அப்படின்னு. அந்த சுமந்துன்னு இருக்கிறதுங்கிறது மைண்டில் நம்ம செய்கிறது. கூரத்தாழ்வான்னு இருந்தான். காஞ்சிபுரத்துக்கிட்ட இருக்கிற கூரத்தை ஊரை வந்து காஞ்சிபுரம் வரதராஜர் கோயில் கதவு டங்குன்னு சாத்துற வரைக்கும் வீட்டை சாத்த மாட்டானா. ஏன்னா வரதராஜர் எப்போ வேணால் வீட்டுக்கு வருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் உட்காந்தேன். நீ எல்லாத்தையும் விட்டு ராமானுஜருக்கு போகலான்னு அவனும் அவனுடைய ஒய்ஃபும் கிளம்பி போகிறாங்க. போகிறபோது அவள் இப்படி காட்டு வழியில் பார்த்துன்னு வரான். அந்த காலத்தில் காடு தான் இருந்துச்சு கூரத்துலேருந்து காஞ்சிபுரத்துக்கு. என்ன நம்ம தான் எல்லாத்தையும் விட்டு வந்துட்டுருக்கேமேனு. இல்லை, நீங்கள் செல்வசியமாக இருந்தவங்க, அதனால் உங்களுக்காக ஒரு தங்கத்தட்டு மாத்திரம் நான் புடவையில் மறைச்சி கொண்டு வந்துருக்கேன், தூக்கி போடு அப்படின்னாரன். இதான் லெவல். ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார். மண்ணு பொண்ணு ரெண்டையும் ஒரே மாதிரி பார்க்குறான் இல்லையா, அதுதான் ரொம்ப ஹையஸ்ட் லெவல்ஸ். ராமானுஜர்கிட்ட கோவிந்தாச்சாரியன்னு ஒருத்தன் தான். ராமானுஜர் சொந்தக்கார பையன் தான், திருப்பதியில் இருந்தார். அங்கேருந்து கூட்டின்னு வர்றார் இவர். இவன் ஓடி போய் திருப்பியும் திருப்பதி வீட்டு வாசலில் படுத்துக்கிறான். மாமா இருக்கார் இல்லையா ராமானுஜர், திருப்பதியில் கைங்கரியம் பண்ணுறவர். அவர் வயசு சொல்கிறா, கோவிந்தன் வந்து வாசலில் படுத்துன்னு இருக்காங்க அப்படின்னு.
ஒரு மாட்டை விற்றுட்டோன்னா வாங்கினவன் தானே வைக்கோல் குளிதி எல்லாம் போடுவான். அதனால் அவனை நம்ம கொடுத்துட்டோம் இல்லை ராமானுஜனுக்கு கிடக்கட்டும்னு. அதனால் அவங்க உள்ளே உள்ள வீட்டுக்குள்ள அவன் திருப்பியும் வந்து சேர்ந்தான். ராமானுஜர் ஒன்று கல்யாணம் பண்ணி வைக்கணும். கல்யாணம்லாம் பண்ணிடுறாங்க. சம்மந்தி வீட்டுக்காரங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, என்னங்க உங்கள் சிஷ்ய கோடி ஒன்றுமே பண்ண மாட்டேன்னுது ஃபஸ்ட் நைட்டில் அப்படின்னு. ராமானுஜனை கூப்பிட்டு என்னடா அப்படிங்கிறார். நான் ஃபஸ்ட் நைட் பண்ணோன்னா அந்த ரூம் இருட்டாக இருக்கணும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபை தவிர வேறு யாரும் உள்ளே இருக்கக்கூடாது, அப்படின்னா தான் எனக்கு பண்ணுவேன் அப்படின்னு. இவர் சொல்கிறார், சரி வீட்டில் எல்லா விளக்கையும் அனுப்பிச்சிடுங்க, இவங்க 2 பேரை உள்ளே விட்டு பூட்டிடுங்க, அப்போது வந்துடுங்க எல்லோரும். 3வது நாளும் கம்ப்ளைண்ட் ஒன்றுமே பண்ணலன்ட்டு. என்னடான்றார். என்ன நான் என்ன சொன்னேன், வெளிச்சமே இருக்கக்கூடாதுன்னு. பெருமாள் உட்காந்துருக்கான் ஜெகஜோதியா. இப்போ அவ்வளோ ஒரு தீப ஜோதி அங்கே இருக்குது. 2வது ஆளை தவிர 3வது ஆளுக்கும் பெருமாள் உட்காந்து இருக்கான் கட்டு மேலே, நான் எப்படி பண்ண முடியும் அப்படின்னா. அப்போ ராமானுஜன் சொன்னான், இவன் ரொம்ப பெரிய நிலையில் இருக்கான், இவன் நான் விட்டுருங்க, இன்னும் வேணான்னு. வள்ளலார் அப்படி தானே, வள்ளலாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஃபஸ்ட் நைட்டுக்கு பாவம் பொண்டாட்டி வரா. அந்த காலத்தில் இருந்தவங்கலாம் ரொம்ப இன்னோசென்ட்டான லேடிஸாக இருந்திருப்பாங்க. இவர் திருவாசகம் முற்றுவதல் பண்ணுறாரு, விளக்கேற்றி வச்சுன்னு ஊதுவத்தி கொளுத்திட்டு. மறுநாள் காத்தால் என்னை மன்னிச்சிடுமா, என்னால் குடும்பம் நடத்த முடியாதுன்னு அவர் பாட்டிக்கு டவுனாக போனாக்க ஜனங்க பொல்யூட் பண்ணுவாங்கன்னு வயலாக நடந்து போய் எங்கேயோ வடலூரில் உட்காந்துக்கினார். இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வெள்ளரி பழம் மோட்சம்னு சொல்லுவாங்க. தானாக ஒரு நிலை வர்றபோது வெள்ளரி பழம் காம்பறிஞ்சு கீழே விழுந்துருமா. அந்த மாதிரி உலகப்பற்று எல்லாம் தானாக தான் போகும். நீயா அதை விடணுன்னா கூட முடியாது. மற்ற பற்று இன்றி நின் பாதமே பாவித்தேன் சுந்தரர். எல்லாத்தையும் விட்டு பகவானே உன்னுடைய பாதங்களை தான் நான் நினச்சின்னு இருக்கேன். பெற்றத்தால் பிறந்தேன் இனி பிறவா வரமே. இது ஏதோ எங்கள் அம்மா அப்பா பெற்று போட்டாங்கன்னு பிறந்து தொலைச்சிட்டேன், இனிமேல் இப்போ பந்தம் இல்லாமல் இருக்கேன் இல்லையா, அதனால் உலகத்தில் பிறக்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். அதனால் இந்த உலகத்தில் எல்லாரும் மோட்சம்ன்றது ரொம்ப சாதாரணமான விஷயம்னு நினைக்கிறாங்க. மோட்சம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. மோட்சம் என்பது எந்த பற்றும் இல்லாமல், எந்த எண்ணமும் இல்லாமல், வாசா மகோச்சரம்னு பேர், சொல்லில் விளங்கா நிர்வாணம்னு பேர். எல்லாமறை என்னை மறந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதிங்கிற மாதிரி எந்த தாட்டும் இருக்கவே கூடாது. அதுதான் மோட்சம். அந்த மாதிரி மோட்சம் என்பது இந்த உலகத்தில் நீ வாழ்கிற காலத்திலேயே உன்னுடைய உடம்பு வேற ஆத்மா வேற பிரிக்கிற போது உனக்கு கிடைக்கிற ரிவார்டு அது. ஏதோ வீசா வாங்கிட்டு போய் வைகுண்டத்தில் உட்கார்றது இல்லை மோட்சம். இந்த உலகத்திலேயே உடம்பு ஆத்மா ரெண்டும் பிரியணும். அது 1984 ஜனவரி 26க்கு எனக்கு நடந்துச்சு. இப்போ நான் ஆத்மாவை உள்ளே வச்சுட்டு இருக்கேன், நான் கான்ஷியஸாக இருக்கேன் இந்த உடம்புக்குள்ளே ஆத்மா இருக்குங்கிற மாதிரி இல்லையா. தோ ஐ காட் இட் செப்பரேட்டட் பிகாஸ் ஐ ஹாவ் எ நாலேஜ் விச் பிலாங்ஸ் டு திஸ் பாடி. God likes it that way. So the spirit is inside, but at my will I can take it out. அதனால் நான் சொல்லியிருக்கேன், நான் எங்கே போனாலையும் இந்த ராத்திரியில் இந்த காற்றுங்கள்லாம் என்னை சுற்றிக்கினே இருக்கும். நம்ம கிட்ட அது அதாவது நம்மளை பாதிக்காது. அதுங்களுக்கு பாவம் ஒரு நெருப்பில் போட்டு அதுங்களை பானியில் சூடு பண்ண எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அந்த நரக வேதனைன்னு சொல்லி. அதனால் நம்ம மாதிரி இருக்கிறவங்க மகான்கள் நாங்கள் தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால எங்கள் ரூமில் வந்து உட்கார்ந்து இருக்கிற போது அதுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். கோடையிலே இலைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த கொல்லி தருவே தருநில்லைங்கிற மாதிரி அதுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். அதுக்கு தான் அதுங்கெல்லாம் வருது. இப்போ நாம் ஏன் அதை போய் திட்டணும், ஓடி போனியா நம்ம ஏன் சொல்லணும்? இப்படி எல்லாமே உண்மை தான். மேலையார் செய்வனகள்னு ஆண்டாள் சொன்ன மாதிரி நம்ம பெரியவங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ எல்லாம் கரெக்டு. நாம் இந்த உலகத்தை பற்றி தான் தெரிஞ்சு வச்சுட்டுருக்கோம். இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட பல விஷயங்கள் நமக்கு தெரியவே தெரியாது. There are more things in the heaven than what you can see on this earth. Oh Mr. Horatio அப்படின்னு ஷேக்ஸ்பியர் டைலாக் ஒன்று வரும். அது மாதிரி நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. நாம் இந்த உலகத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கிற விஷயங்களை தான் பெரிய விஷயம்னு தப்பாக நினச்சிட்டு இருக்கோம். இந்த உலகம் பொய்யானது, எதுவுமே நிஜம் கிடையாது இந்த உலகத்தில். அதுக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்குது. நீங்கள் இன்னும் அந்த நிலைகளை தொடலை. இந்த நிலையை தொடரணுன்னா யூ ஹேவ் டு டை வென் யூ ஆர் அலைவ். வாழ்கிற காலத்துலேயும் நீ செத்து பிறக்கணும். அப்போ தான் உனக்கு நான் சொல்கிற நிலைகள்லாம் என்னன்னு பிறக்கும். இட்ஸ் கனெக்டட் டு த டெத் எக்ஸ்பீரியன்ஸ். நிக்கோதமஸ்னு ஒரு ராஜா பைபிளில் சொல்கிறான், ஃப்ளஷ் அண்ட் பிளட் கேன் கிவ் பர்த் டு ஒன்லி ஃப்ளஷ் அண்ட் பிளட். இட் இஸ் ஸ்பிரிட் தட் கிவ்ஸ் பர்த் டு ஸ்பிரிட். அன்லெஸ் யூ ஆர் பார்ன் வித் ஸ்பிரிட் யூ டோன்ட் என்டர் த கிங்டம் ஆஃப் காட் அப்படிங்கிறான். அப்பா அம்மாங்கிற ஒரு எலும்பு தோல் இன்னொரு எலும்பு தோலான ஒன்றா பெற்று போட்டிருக்குது.
நீ பரிசுத்த ஆவியினால் திருப்பியும் பிறக்க வேண்டியிருக்கும். அப்போ தான் உனக்கு பரலோகத்தினுடைய ரகசியங்கள் எல்லாம் புரியும் அப்படிங்கிறது தான் பைபிள். அதனால் யூ ஹவ் டு டை வென் யூ ஆர் அலைவ். அந்த நிக்கோதேமஸ் கேட்குறான், இஸ் இட் பாசிபிள், இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு நிமிஷம் எப்படி சாக முடியும் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறார், நோ ஒன் நோஸ், யாருக்குமே தெரியாதுப்பா. நோ ஒன் நோஸ் ஃப்ரம் வேர் த விண்ட் ப்ளோஸ் நாட் வேர் இட் கோஸ், ஸோ இஸ் இட் வித் அ பர்சன் ஃபில்ட் வித் அ ஹோலி ஸ்பிரிட். நோன், நம்ம மூக்குக்குள்ளே இருக்கிற காற்று எங்கேருந்து வந்துச்சின்னு தெரியுமா, நம்ம மூக்கு விட்டு போகிறது எங்கே போகுதுன்னு தெரியுமா, அந்த மாதிரி ஒரு மனுஷனுடைய உடம்புக்குள்ளே வர ஹோலி ஸ்பிரிட் எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, அந்த உடம்பை விட்ட உடனே எங்கே போகுதுன்னு யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற வார்த்தையை பைபிளில் சொல்லுவாங்க. அதனால் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ஒரு குவாலிட்டி, ஒரு ப்ரிப்பேர்ட்னஸ் இருந்தால் யாரோ ஒருத்தர் நம்மளை தேடி வருவாங்க. ஒரு உபனிஷத் கதை இருக்குது. ஒரு பறவைகள் 2 முட்டையை போட்டு இறை தேட போச்சு. திரும்ப வரத்துக்குள்ளே அந்த கடலுடைய அலைகள் அந்த முட்டையை அப்படியே அடிச்சின்னு வந்துடுச்சு. இந்த 2 பறவையும் மூக்கில் தண்ணி எடுத்து எடுத்து மணலில் போட்டு நிற்குது. அங்கே ஒரு மகான் வர, என்ன பண்ணுறீங்கன்னு, கடல் எங்கள் முட்டைங்களை சாப்பிட்டுச்சு, கடலை வற்ற வைக்கணும்னு. உங்களால் முடியுமான்னு, வயநாட்டுன்னு. அவர் போய் 6 மாதம் கழிச்சு வந்து பார்க்குறாரு. இது திருப்பியும் டே அண்ட் நைட் தண்ணி எடுத்து தூட்டு நிற்குது. அவர் சொல்கிறார், நீங்கள் எத்தனை வருஷம் பாடுபட்டாலும் இந்த கடல் தண்ணியை வற்ற வைக்க உங்களால் முடியாது, உங்களுக்கு முட்டை தானே வேணும், நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு அந்த முட்டையை எடுத்து கொடுத்துட்றேன். அந்த மாதிரி நீ ஒரு விஷ்ணு சஹஸ்ரநாமம், கந்த சஷ்டி கவசம் ஏதோ சொல்லி கடவுள் என்ற பரமாத்மா சாகரத்தை வற்ற வச்சிடலான்னு நினைக்கிற, பாசிபிளே இல்லை. ஆனால் உன்னுடைய முயற்சிகள் உண்மையாக இருந்தால் அந்த பறவைகளுக்கு ஒரு சாமி வந்த மாதிரி உனக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு யாரோ ஒருத்தரை கடவுள் அனுப்புவார். யார் வேணால் வரலாம், சிறுடி பாபா வரலாம், ராகவேந்திரன், எந்த சாமியார் வேணால் வரலாம். ஏற்கனவே அவங்க ப்ரிப்பேர்டாக இருக்கிறாங்க, அவங்க அந்த இதை எடுத்து கொடுத்துருவாங்க, ஞானத்தை உனக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி எனக்கு எடுத்து கொடுத்தவர் ராகவேந்திரன். உனக்கு தகுதி இருந்தால் யாராவது ஒருத்தரை கடவுள் அனுப்புவார். அந்த ரியலைசேஷனுக்கு உள்ள ப்ராசஸ்க்கு ஒன்று இருக்குது, அவங்க எடுத்து கொடுப்பாங்க. அது வரைக்கும் நீ முயற்சி பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதான். அந்த பறவைகளுடைய அந்த முயற்சி இருந்தது இல்லையா, அது மாதிரி நீங்களும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான். முயற்சின்னா என்ன, எப்பயும் கடவுளை நினச்சிக்கிட்டு இருக்கிறது, ஒழுங்காக ரிச்சுவலிஸ்டிக்காக ஏதாவது உனக்கு தெரிஞ்சால் பண்ணுறது, கோயில்களும் சுற்றி நிற்கிறது, புண்ணிய நதிகளில் நீராடுறது, இதெல்லாம் தான் வழிமுறைகள். ஷார்ட்கட்டுன்னு ஒன்றுமே கிடையாது. எப்போ உன் கர்மா கழிஞ்சு போதோ அப்போ இது நடக்கும். கர்மா இருக்கிற வரைக்கும் நீ முயற்சி பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான், அதுக்கப்புறம் நடக்கும். அந்த கர்மா கழிக்கிறதுக்காக தான் இந்த மனித வாழ்க்கை. அப்போ இந்த உலகத்தில் மனித வாழ்க்கையில் உனக்கு வர்ற ஆசைகள், நிராசைகள், தேடுதல்கள் எல்லாமே உனக்கு பாக்கி இருக்கிறதுனால வருது. உன் கர்மா கழியணும். எந்தெந்த ஆசை உனக்கு இருந்ததோ, எத்தனை ஜென்மமாக இருக்கோ, எல்லாத்தையும் நீ முடிச்சுட்டு ஏற கட்டிட்டு தான் இந்த நிலையை அடைய முடியும். அதுக்கு முன்னால் பாசிபிள் இல்லை. எதையும் ஆழமாக நேசிக்காதே, துன்பப்படுவாய் என்கிறார் கௌதம புத்தர். ஆனால் தாங்களோ வேர் தெர் இஸ் லவ் தெர் இஸ் நோ ஹேட் என்று ஜோனத்தன் சீகல் என்ற நாவலை மேற்கோள் காட்டி, மகான்களைப் போல எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத அப்பழுக்கற்ற அன்பினை சக உயிர்களிடத்திலே காட்டு, இறைவனை உன்னால் உணர முடியும் என்று கூறுகிறீர்கள். அப்படியானால் எதையும் ஆழமாக நேசிப்பதால் துன்பம் வரும் என்று கௌதம புத்தர் எதை பற்றி கூறுகிறார்? டிட்டாச்மெண்ட் வித்தவுட் அட்டாச்மெண்ட்னு ஒரு வார்த்தையை நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க. இந்த உலகத்தில் நீ 12 பிள்ளை குட்டிங்களோடு இருக்கணும், வீடு வாசல் ஸ்கூட்டர் காரோடு இருக்கணும். ஆனால் அது எதுவுமே ஒன்றும் பாதிக்கக்கூடாது. டோன்ட் கெட் அட்டாச் டு யுவர் திங். இது முடியுது இல்லையா ஜனங்களால்? ஒரு சூட்கேஸ் வாங்குகிறாங்க, அந்த சூட்கேஸ் வாங்கினதே அது நல்லா இருக்குன்றதுக்காக தான். அதுக்கப்புறம் ஒரு காக்கி துணி, ப்ளூ துணியில் அது ஒரு கவர் வேறு தைச்சி போடுறாங்க இல்லையா? யூ கெட் ஈவன் அட்டாச் டு சூட்கேஸ் விச் யூ பாட் ஃபார் யுவர் டே டு டே யூசஸ். அந்த மாதிரி எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லாத ஒரு நிலை வரும். எல்லாத்தோடும் இருப்பேன். இப்போ தாமரை இலை இருக்குது, தாமரை இலை தண்ணியில் இருக்கிறது உண்மை தான், ஆனால் அந்த இலை மேலே தண்ணி படுறதில்லை. அந்த மாதிரி நாம் இந்த உலகத்தில் குடும்பத்தில் இருக்கலாம், ஆஃபீஸில் இருக்கலாம், வியாபாரத்தில் இருக்கலாம், வசதியோடு இருக்கலாம், காரோடு இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் தேவைங்கிற ஒரு மைண்ட் செட்டை தாண்டி நீங்கள் வரணும். அப்போது பாபான்னு ஒரு சினிமா வந்துச்சு, அதில் ஒட்டி ஒட்டாமல் இரு. தாமரை இலை தண்ணீர் போலே ஒட்டி ஒட்டாமலிரு, மாயா மாயா மாயா
எல்லாம் மாயா சாயா 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 எல்லாம் சாயா. லாஸ்ட் கொஸ்டின். Question from Nagarkoil Priya. Dear Baba, why do some people choose to be in Jiva Samadhi? ரெண்டு நிலை இருக்குது. ஒன்று உடம்புக்குள்ள ஆயுசு. அந்த உடம்புக்குள்ள ஆயுசை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். இப்போது ஒரு நிமிஷத்துக்கு 76 தடவை நம்ம லேப்டாப்னு அடிச்சுக்குதுன்றான். அதான் அந்த டாக்டருங்க ஸ்டெதோஸ்கோப் வச்சு பார்ப்பானுங்க இல்லை. ஏன்னா அது எத்தனை தடவை அடிக்குதுன்னு ஃபிசிக்கல் பாடிக்கு 76 தடவை அடிக்கணும். இதுதான் உன்னுடைய நார்மல் லைஃப் ஸ்பேனை டிசைட் பண்ணுற விஷயம். அப்போ யார் ஒருத்தன் தியானம் தவத்துக்கெல்லாம் போகிறானோ அவன் என்ன பண்ணுவான்னாக்கா அந்த மூச்சை அடக்கிற வித்தை அவனுக்கு வந்துடும். அந்த மாதிரி அடக்கிற போது அந்த 76ங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வரும். அது 50 40 அப்படி வந்துடும். அது எப்படி வரும்னா வெளியில் போயிட்டு காற்று திருப்பி மூக்குக்குள்ளே வர்றது தான் இந்த 72. நீ இந்த ஊசி முனை சுவாசம் நாசி முனை சுவாசம்னாங்க. இந்த அடிவயத்திலிருந்து சுவாசத்தை கொண்டாந்து இந்த இடத்துல ஊசியில் நூல் கோக்கிற மாதிரி அப்படியே அடைக்கணும். அப்போ மூக்கில் காற்று வராது. இதுதான் நாசி முனை சுவாசம்னு சொல்லக்கூடியது. இந்த மாதிரி பண்ணுறதுனால உன்னுடைய ஆயுசை உன்னால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஒரு பேட்ரி இருக்குது, இல்லை ஒரு செல்ஃபோன் இருக்குது. நீ பேசினே இருந்தாக்கா அப்பப்போ சார்ஜ் பண்ணுமா? கம்மியாக பேசினேனாக்கா நீ போட்ட சார்ஜ் பேட்ரி. பாட்டு கேட்டுனே இருந்தேனாக்கா அடிக்கடி பேட்டரியை மாற்றணும், இல்லை சார்ஜ் பண்ணணும், இல்லைன்னா ரொம்ப நாள் ஓடும். அந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே உடம்பு ஒரே மாதிரி தான். நாம் அதை யூஸ் பண்ணாத போது நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். நம்ம ஒரு ஆளுக்கு 60 வயசு 70 வயசு 80 வயசுன்னா இந்த கண்ட்ரோல் மூலமாக என்ன பண்ணுறாங்க, அந்த சிஸ்டத்தை சேவ் பண்ணுறாங்க. சேவ் பண்ணுற போது அவங்களால லைஃப்பை ஜாஸ்தி பண்ணிக்க முடியும். இதுதான் இந்த ஜீவசமாதி தத்துவம். யாராக இருந்தாலையும் இப்போ ராகவேந்தர் இருந்தார், அவருக்கு 3 கேரளா நம்பூதிரிங்க போய் அவர் ஜாதகத்தை பார்க்குறாங்க. ஒரு ஆள் 1 வயசு சொல்கிறான், இன்னொருத்தர் 100 வயசு சொல்கிறான், இன்னொருத்தர் 100 வயசு சொல்கிறான். எல்லோரும் அவங்கள அடிக்க போகிறாங்க. ஏன்னா ஒரே ராயா இருக்குது, நீங்கள் 3 ஜாதகம் சொல்கிறீங்களேன்ட்டு. ராகவேந்திர அவங்க சொல்கிறது கரெக்டு. ஒன்று என்னுடைய ஃபிசிக்கல் பாடிக்குள்ள ஏஜை பற்றி சொன்னாங்க. இன்னொருத்தர் நான் எழுதின புஸ்தகங்கள்லாம் எவ்வளோ நாள் இருக்கும் இந்த உலகத்தில்னு சொன்னாங்க. 3வது சொன்னவன் ஜீவசமாதியில் நான் எவ்வளோ நாள் மூச்சு அடைக்க உட்காந்துருப்பேன் 700 வருஷங்கிறத சொன்னான். 3 பேர் சொன்னது கரெக்டு தான். நாங்கள் அப்போது ஃபிசிக்கல் ஏஜ் வேறு, ஸ்பிரிச்சுவல் ஏஜ் வேறு. இப்போ ராகவேந்தர் எழுதின புக்கெல்லாம் ஃபேமஸாக இருக்கா? இல்லை இல்லை. அதனால் அவர் சொன்னார் இந்த புக்கெல்லாம் ஒன்றும் 20 வருஷத்துக்கு மேலே தம்மு கட்டாது அப்படின்ட்டார். ஸோ அவர் மூச்சு அடக்கிட்டு உள்ளே போய் உட்காந்துக்கிறாரு. அண்டு ஈஸ் ஏபிள் டு எக்ஸ்டெண்ட் இஸ் லைஃப் ஸ்பேன் ஃபார் வாட்? டு எக்ஸ்டெண்ட் இஸ் ஏஜ். அந்த தவம் இருக்கு இல்லையா, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு. இப்போ நான் சொல்லியிருக்கேன், ஒரு தடவை 108 சிவன் கோயிலுக்கு போகணும் 48 நாள்லன்னு எனக்கு சொன்னாங்க. ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்து இந்தியாவில் இருக்கிற எல்லா சிவன் கோயிலுக்கும் போய் திருவண்ணாமலையில் முடிக்கணும்னு சொன்னாங்க. நான் 48 நாளில் ரொம்ப தேடி பிடிச்சி 108 கோயில் போயிட்டு திருவண்ணாமலைக்கு போயிட்டேன். அன்றைக்கி இப்போ விசிறி சாமியார் இருக்கார் இல்லையா, யோகி ராமசரத்குமார், அவர் சமாதிக்குள்ளே இருக்கார். நீங்கள் அவருடைய ஆசிரமத்துக்குள்ள நுழைஞ்சிங்கன்னா அவருடைய சிலை இங்கே இருக்கும், நிற்கிற சிலை ஒன்று இருக்கும். இதில் சிவலிங்கத்தில் கீழே வர வச்சுருக்காங்க. So because I did that 108 days Shiva Darshan and I had connections with him, என்னுடைய ஸ்பிரிட்டை அலோவ் பண்ணாங்க. அப்போ நான் உடம்பு உள்ளே போக முடியாது, ஸ்பிரிட் இருக்கு இல்லையா அது போச்சு. அவர் அப்படியே தான் உயிரோடு உட்காந்துருக்காரு. நான் அவர் உயிரோடு இருந்த காலத்தில் அவர் கை காலெல்லாம் பிரித்து விடுவேன், அதே மாதிரி கை காலெல்லாம் பிரித்து விடுறேன். இந்த இடத்துல அவருக்கு யூரினரி ட்ராக்கில் கேன்சர் இருந்தது. கை இந்த இடத்துக்கு போகிற போது வேணாம் வலிக்குது அப்படின்னாரு. ஓ, ஜீவசமாதி இருக்கிறது உண்மை தான், அங்கே அவங்க தவத்தில் உயிரோடு உட்காந்துருக்கிறதும் உண்மை தான். ஸோ அவர் ஏன் அந்த மாதிரி போனார்? இந்த உடம்புக்கு தானே கஷ்டம். அதனால் நம்ம தவத்தில் இந்த கர்மாவையும் கழிச்ச மாதிரி இருக்கும், நம்ம தவமும் நிறைய பண்ணலாங்கிற மாதிரி போய் உள்ளே உட்காந்துட்டார். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சூஸ் பண்ணலாம், யார் என்ன பண்ணலாங்கிறத சூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் இருக்கேன், நான் கூட அந்த மாதிரி போயிட முடியும். ஆனால் எனக்கு அந்த வேலை கொடுக்கல, எனக்கு இந்த வேலை தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு இதுதான் கொடுத்தாங்க, ஜனங்களுக்கு அருள் சேவை வழி மார்க்கத்தினாலே நிறைந்தனல் பெருமதனை நில உலகத்தும் படைக்க அருளாக எழுந்தனல் மாதவனே என்றார். சேவை வழி மார்க்கம், மக்களுக்கு தொண்டு செய்கிற வேலை, இதை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம பண்ணிட்டுருக்கோம். அதுக்காக தான் ஆசிரமம் கட்டுறோம், ஜனங்க வந்தால் கவனிக்கிறோம், எல்லாம் பண்ணதுக்கு காரணம் அதுதான். இட்ஸ் மை போர்ட்ஃபோலியோ.
மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுங்கிறது, அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வேலை எனக்கு இல்லை, வேறு வேலைன்னா நானும் போய் காட்டில் கீட்டில் உட்காந்துக்கலாம், குகையில் போய் பாம்பு மாதிரி உட்காந்துக்கிட்டு தவம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், இல்லை ஜலசமாதி ஆகிட்டு தண்ணிக்கு அடியில் ஒரு வழி போயிருக்கு, அங்கே குகை இருக்கும், அதுக்குள்ளே கூட போய் உட்காந்துக்கன்னு பூஜை பண்ணலாம். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான டெசிஷன் அவங்க வைப்பாங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரி வைக்கிறது இல்லை. எனக்கு இந்த வேலை கொடுத்தாங்க, நல்லதோ கெட்டதோ நமக்கு பிடிக்குதோ இல்லையோ இந்த வேலையை நம்ம செஞ்சுன்னு உட்காந்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தி டெத் இஸ் ஆல்சோ டிசைடட், லைஃப் இஸ் ஆல்சோ டிசைடட். உனக்கு என்ன வேலை கொடுக்குறாங்களோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இரு. அண்ட் யூ காண்ட் எஸ்கேப். எனக்கு இது பிடிக்கலை அப்படின்னு நீ ஓடிட முடியாது. ஏன்னா தட் வில் பிகம் அன் அஃபென்ஸ். இட் இஸ் தே ஹூ ஆஸ்க் யூ டு டூ எ ஒர்க், யூ ஹேவ் டு டூ இட் வெதர் யூ வாண்ட் ஆர் நாட். இடரினும் தளரினும்ங்கிற மாதிரி, நன்றே வரினும் தீதையை விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லைங்கிற மாதிரி நம்ம பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது. நமக்கு எந்த வேலையை கொடுத்தாங்களோ அதில் மானம் வரலாம், அவமானம் வரலாம், நல்லது வரலாம், கெட்டது வரலாம், எல்லாத்தையும் பார்க்கணும். ஏன்னா நம்மளுக்கே சொந்தம் இல்லை. உடல் பொருள் ஆவி அன்றே என்றன் ஆவியும் உடைமை எல்லாமும் குண்டே எனையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ. உடல் பொருளாவி எல்லாத்தையும் கடவுளே நீ என்னை எப்போ பிடிச்சியோ அப்பயே நீ வாங்கிட்ட. இன்னும் நன்றே செய்வாய் பிழையோ செய்வாய் நானே அதற்கு நாயகனே. நல்லது நடந்தால் என்ன, கெட்டது செஞ்சால் என்ன, அதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது தான் அல்டிமேட் அண்டர்ஸ்டாண்டிங் இன் ஸ்பிரிச்சுவல் பாத். ஸோ ஃப்ளோ வித் தட். ஏன்னா வெதர் யூ வாண்ட் ஆர் நாட், உன் குடும்பம் அவங்ககிட்ட தான் இருக்குது. நீ அவனை மீறி எங்கே ஓடி போயிடுவேன், அவனை மாரி நீ என்ன பண்ணிவிடுவேன். அதனால் allow God to handle your life. Whatever happens, be a witness. You are never a performer, be a witness. வேறு ஒன்றும் பண்ணுறதில்ல. டிஎம் சௌந்தரராஜன் அந்த காலத்தில் ஒரு பாட்டுக்குது, முருகர் ஒரு குழந்தையாக இருந்தால் அந்த கையில் நம்ம பொம்மையும், முருகர் குழந்தையாக இருந்தால் நம்ம பொம்மை, முருகர் தாயாக இருந்தால் அவர் கையில் நம்ம ஒரு குழந்தையும். குழந்தையாக இருந்தால் பொம்மை, தாயாக இருந்தால் நாம் அந்த தாய்க்கு குழந்தை. அதனால் அந்த காலத்தில் வரும், முருகா நீ ஒரு தாயானால் நான் ஒரு சேயாவேன், நீ ஒரு சேயானால் நான் உன் கைகளில் பொம்மை, தாயானாலும் சேயானாலும் எந்தன் வாழ்வோ உந்தன் கைகளிலேன்னு ஒரு பாட்டு இருக்குது. டிஎம் சௌந்தரராஜன் ரொம்ப பழைய காலத்து பாட்டு. நீ ஒரு தாயானாய் முருகா நான் உன் பிள்ளை, நீ ஒரு சேயானால் முருகா நான் ஒரு பொம்மை, தாயானாலும் சேயானாலும் கைகளிலே என் வாழ்வு, உன் கைகளிலே என் வாழ்வு. சிவகாம சுந்தரி சிவகாம சுந்தரி ஜகதம்பவந்தருள் தந்தருள் சிவகாம சுந்தரி பவரோகமரவேர் மருந்தேது பவரோகமரவேர் மருந்தேது பழவினைகள் தொடராம உன்னை பஜிக்க பவரோகமரவேர் மருந்தேது பழவினைகள் தொடராம உன்னை பஜிக்க சிவகாம சுந்தரி. ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே, ஆதிசங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி.
மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகரமூர்த்தி ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புதாருள் ஜோதி சுவாமி அற்புதாருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.